5 நாட்களுக்குள் கேரளாவில் பருவமழை தொடங்க வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். தமிழ்நாட்டில் கோடை காலத்தினுடைய இறுதி கட்டத்தில் நாம் இருக்கிறோம். நாடு முழுவதும் கோடை காலம் ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்பாகவே முடிவடையும். இந்த மே மாதம் 31ஆம் தேதியுடன் இந்த கோடை காலம் நிறைவடையக்கூடிய சூழல்ல ஜூன் 1ஆம் தேதி முதல் இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை காலமானது தொடங்குகிறது. இந்த சூழல்ல வரக்கூடிய 5 நாட்களுக்குள்ளாக இந்திய நிலப்பரப்புல தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக தற்பொழுது வங்கக்கடல் பகுதிகளிலும் அரபிக்கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை வேகமாக முன்னேறி வருகக்கூடிய சூழல் இருப்பதாகவும், இது அடுத்த வரக்கூடிய 5 நாட்களுக்குள்ளாக கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்துவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடிய சூழல்ல கடந்த ஆண்டு நமக்கு ஜூன் 8ஆம் தேதி தான் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருந்தது. அதுக்கு முன்பான ஆண்டுகள்ல ஒரு தேதி அல்லது 2 தேதிக்கு முன்பின் தொடங்கும் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல இந்த ஆண்டு இயல்பான தேதியை விட, அதாவது ஜூன் 1ஆம் தேதியை விட அதற்கு முன்பான நாட்கள்ல தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருந்த சூழல்ல வங்கக்கடலில் உருவாகிய அந்த ரீமல் புயலின் காரணமாக தற்பொழுது தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் மேலும் அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. வட இந்திய பெருங்கடல் பகுதிகளில் குமரிக்கடல் பகுதி முழுவதுமாகவும் தற்பொழுது தென்மேற்கு பருவமழை முன்னேறி இருக்கிறது. அதே போன்று அரபிக்கடல் பகுதிகளிலும் தெற்பகுதிகளிலும் வங்கக்கடல் பகுதிகளிலும் வட வங்கக்கடல் பகுதி வரையிலும் இந்த தென்மேற்கு பருவமழை முன்னேறி இருப்பதனால அடுத்த கட்டமாக இன்னும் 5 நாட்களுக்குள்ளாக இந்தியாவில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், இந்த ஆண்டு இயல்பை விட அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.